வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் தமிழ்நாட்ஸ் மாமே. ரிஸ்க் இருக்கிற இடத்துல தான் நம்ம அங்கே இருக்கணும். ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும், புரியுதுங்களா? அதனால் நம்ம பாட்டுக்கு எது வந்தாலும் பேஸ் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கணும். ஏற்கனவே பயங்கரமான சம்பவம்லாம் நம்ம சேனலில் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களின் ஆதரவை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருங்க. உங்களின் ஆதரவு தான் என்னோட அடுத்த முயற்சி. காளியம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகுது, ரொம்ப ரிஸ்க்குன்னாங்க. நீங்கள் ஒரு ஆளாக போகிறது ரொம்ப ரிஸ்க்கு, கண்டிப்பாக போகாதீங்க அப்படின்னு என்னெல்லாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி ஆயிடுச்சு. எல்லாம் உங்களுக்காக தான். அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வருவாங்க தான், காளி கோயிலுக்கு. நீங்கள் போகாதீங்க, பயங்கரமான ரிஸ்க்கு. பாம்பு கரடிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னடா இந்த சிட்டிக்கு நடுவில் கரடிலாம் இருக்குன்றாங்களே அப்படின்னாலாம் இருக்காகிட்டேன். இன்னமும் ஓடுதுங்க, ஓடுற சவுண்டு கேட்குது, செம்ம ஜர்க்கு விடுது. ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னா நீங்கள் போகாதீங்க, இறங்கி போயிடுங்க. வீடியோவும் ஷூட் பண்ணாதீங்க, ரொம்ப ஆபத்துனாங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் இங்கெல்லாம் மக்கள் வருவாங்க, இல்லைன்னா வரவே மாட்டாங்க, ரொம்ப ஆபத்துனாங்க. சரி, நம்ம இறங்கி ரிஸ்க் எடுத்தால் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும்னு சொல்லி இறங்கியாச்சு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்ததுனால ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண நான் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஆன்மீக வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும். நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குது, எனக்கே ஜர்க்கு விடுது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நான் பசங்களை கூப்பிட்டேன், எவனுமே வரல. அதனால் சரி நம்ம ஸ்பாட்டை மிஸ் பண்ணக்கூடாது, அதனால் நானே இறங்கிட்டேன். வெயில் வேறையா, ரொம்ப மண்டை காயுது, அணில் ஓடுது. அணிலை மட்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் பயம் போச்சு. வேறு எதையும் நம்ம பார்த்துடவே கூடாது. பாம்புங்களாம் ரொம்ப ஜாஸ்தியாங்க. இந்த பாட்டியம்மா கேட்டேன், நீ இப்படியே இறங்கினவர்லேயே ஓடி போயிடு, திருப்பி நீ போகாத, அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் தான் இங்கே வருவாங்க ஆள். பாருங்க, பாதை தான் இப்படி போகுது, இங்கேருந்து கூட வரலாம். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு. சனி ஞாயிறு கூட யாரும் வரமாட்டாங்க, அமாவாசை பௌர்ணமி மட்டும்தான் இதை திறப்பாங்க அப்படின்னாங்க. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல விரும்பல, தனியாக யாருனால பயந்துருவேன் நான். அதனால் மேலே போயிட்டு நான் சொல்கிறேன். சாமியை பார்த்துட்டு கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், செம்ம ஸ்பாட்டாக இருக்குது. ஆனால் தனியாக வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆளுக்கு ஒரு வந்தீங்கன்னா பயங்கரமான ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுக்கலாம். இல்லை நான் ஏறி காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ தெரியுதா, அந்த பாதையில் தான் நம்ம ஏறி வந்தோம். சரி, கொஞ்சம் இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம்னு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய சிட்டி இது. சிட்டிக்கு நடுவில் இந்த மலை, காளியம்மா கோயில். ஏற்கனவே பயங்கரமான சம்பவம்லாம் நம்ம சேனலில் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களின் ஆதரவை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருங்க. உங்களின் ஆதரவு தான் என்னோட அடுத்த முயற்சி. இப்போ நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அதனால் நம்ம சீக்கிரம் கோயில் போய் பார்த்துட்டு கிளம்பணும். ஆனால் இங்கே பாம்புலாம் நிறையா இருக்கும், கொஞ்சம் கவனமாக வாங்க. அதுதான் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு கவனமாக ஏறணும். இந்த கோயிலில் முள் அதேமாதிரி ஜாஸ்திங்க. ஒத்தடி பாதை மாதிரி போகுது. அங்கே ஏறி வந்தீங்கன்னா ஒரு படிக்கட் கனெக்ட் ஆகும். இந்த படிக்கட் தான் அது. நம்ம வெளியங்கிரியில் 2வது பாதை எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த படிக்கட் தான் அது. நீங்கள் போனீங்கன்னா அந்த படிக்கட்டை பிடிச்சிட்டு நீங்கள் அதை ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ரூட்டு அதாவது இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ரூட்டு அந்த பாதையே உங்களை கூப்பிட்டு போயிடும். நீங்கள் பயப்படவே வேணாம். நேரமாக கூட போட்டு வச்சுருப்பாங்க. பாருங்கள், சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய மலை, பயங்கரமான ஒரு ஆச்சரியம் தான். காமிக்கிற பாருங்க, அந்த படி தான் போகுது. ஆனால் எனக்கு ரொம்ப பயமுறுத்தி விட்டாங்க. அதாவது இப்போ தான் கொஞ்சம் எனக்கு தைரியம் வந்துச்சு. இந்த படிக்கிட்ட பார்த்தோன்னே அமாவாசை பௌர்ணமி மட்டும்தான் இந்த கோயிலில் வந்து திறப்பாங்களாம். யாருமே போக மாட்டாங்களாம், அப்போ மட்டும் தான் போவாங்க. அன்னதானம்லாம் போடுவாங்க. அதாவது பேய் கூட ஓட்டுவாங்களாம், பில்லி சூனியம் அதெல்லாம் ஓட்டுவாங்களாம். நான் அந்த காட்டுக்குள்ளே ஒத்தடி பாதையில் வரும்போதே நான் சொல்லலை, ஏன்னா ஜர்க்காயிடுவேன். நெகட்டிவாக பேச வேணாம், போகும்போது அப்படியே நம்ம சொல்லிக்கலாம், மெசேஜை சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம எதை பார்த்தும் பயப்படக்கூடாது, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். சரி, தில்லா வந்து இறங்கியாச்சு, யாருமே இல்லை நம்ம இதில், நான் மட்டும் தான் இருக்கேன். சரி, அவங்க சொன்ன டைமில் வந்து நான் பயந்துருந்தேன்னா இந்த ஸ்பாட்டை நான் மிஸ் பண்ணிருப்பேன். கோயில் தெரிஞ்சிருச்சு, அதை பாருங்கள். கிட்ட வந்துட்டோம், ஒரு பாசிட்டிவ் வைப்பில் இருக்கேன். சீக்கிரம் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாங்க. என்ன ஒரு
20 படிக்கட்டு தான் இருக்குது. அதுவே என்னால் முடியல. நான் 20 படிக்கட்டுலேயே உட்காந்துட்டேன். தண்ணி தான் குடிச்சிட்டேன். நீங்கள் இது மாதிரி வரனா கூட இந்த மலை கூட நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணாலே குளுக்கோஸு வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு பூஸ்டப் கொடுக்கும். அதனால் நம்ம பொறுமையாக அப்படியே போகலாம். நம்மளுக்கு டைம் நிறையா இருக்குது. ஸ்பாட்டை பொறுமையாக முடிச்சுட்டு நம்ம பொறுமையாக கீழே போகலாம். செம்ம ஜர்க் ஆகிட்டேன். அவங்க அந்த விஷயத்த சொன்னோன்னே, என்னடா அப்படியாடா, ஆனால் நீங்களே போய் பார்த்தா மேலே பயந்துருவீங்க அப்படின்ட்டாங்க. என்னடா இவ்வளோ சொல்கிறாங்களே, அப்போ நம்ம அங்கே இருக்கணும்டா. ரிஸ்க் இருக்கிற இடத்துல தான் நம்ம அங்கே இருக்கணும். ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். புரியுதுங்களா? அதனால் நம்ம பாட்டுக்கு எது வந்தாலும் பேஸ் போயிட்டு தான் இருக்கணும். வெள்ளியங்கிரிலாம் நாக்கு செத்துப்போ. ஆமாம் கைஸ், வந்துட்டோம். கோயில் தெரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஒரு ஆளாக போகிறதே பயங்கர கெத்து தாங்க. யாருமே இல்லை, நம்ம மட்டும் போய்ட்டு ஷூட் பண்ணுறோம்ல, அதே ஒரு வேறு லெவல் இது தான். இந்த மாதிரியே பூட்டி தான் இருக்குது. சீக்கிரம் நம்ம பார்த்துட்டு போயிடணும். ஏன்னா இங்கே இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா வெயில் ஆகிடுச்சுல்ல. காலையில் இருந்தாலும் பரவாயில்ல, இது அந்த ரிஸ்க்கு தான். இந்த டைமு கோயில் வந்து மூடி இருக்குது. அங்கங்கே சிவலிங்கம் தான் வச்சுருக்காங்க. புதுசாக இருக்குது. நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணணுன்னா சிட்டிக்குள்ளே ஒரு ஹில்ஸில் ட்ரெக்கிங் பண்ணணும்னா இந்த முனைக்கு வரலாம். அந்த லொக்கேஷன் வந்து நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா பக்கா சேஃபான ஏரியா. அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக போகலாம். அம்மன் இருக்காங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் இந்த கோயில் திறப்பாங்களாம். எப்போயாவது சனி ஞாயிறில் திறப்பாங்களாம். நீங்கள் எப்போன்னு சொல்ல முடியாது. இதுவும் ஊறுற மாதிரியே இருக்குது சவுண்டு. பாம்பு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா எது நடந்தாலும் நம்ம கீழே போனால் தான் நம்மளுக்கு பாதுகாப்பே நம்மளுக்கு வரும். அதனால் சேஃப்டியாக எல்லாம் பார்த்து பக்குவமாக போடணும். சுற்றி அச்சாலும் கோயில் தாங்க எங்கிட்டு. என்ன நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுனே தெரில. ஆனால் இந்த இங்கே பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா 2 பெயிண்டிங் தான் அடிச்சிருக்காங்க கோயிலில். எல்லோ ரெட்டு. இதேமாதிரி விநாயகர் இருக்கிறாரு. நீங்கள் விநாயகர் நீங்கள் தரிசனம் போகலாம். எனக்கு பின்னாடி பயங்கரமான சவுண்டெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இந்த விஷயம் நான் பேச எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். மூஞ்சில் பயத்தை மட்டும் காட்டக்கூடாது. ஓகே, நீங்கள் வந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பூ இல்லை ஏதாவது ஒரு லெமனை வாங்கிட்டு இங்கே வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லதுன்றாங்க. அங்கே ஒரு சிவன் மாதிரி வச்சுருக்காங்க, அங்கேயும் போய் பார்க்கலாம். ஏகப்பட்ட விஷயம் இங்கே இருக்குது. இவ்வளோ சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய மலையில் நிறையா விஷயம் இருக்குது. நம்ம இந்த வீடியோலாம் இந்த கோயிலெலாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பகிருங்க. இந்த வீடியோக்கு ஒரே லைக்கை மட்டும் போட்டுருங்க. இல்லைங்க, அது அந்த ரூட்டில் போகுது. நான் தான் மலை மேலே ஏறி வந்துட்டேன். கல் மேலெலாம் ஏறி இவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க தேவையே இல்லை. அங்கே ஒரு பாதை மாதிரியே போகுது. நீங்கள் அங்கேயே போகலாம். போனால் அந்த லிங்கத்தை நீங்கள் பார்க்கலாம். தஞ்சாவூர் வீடியோ ஃபோன் பண்ணி தான் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டே என்னடா தஞ்சாவூர் போனேடா, என்னடா ஒரு 2 வீடியோ மட்டும் போட்டு டீசர் மட்டும் போட்டு அப்படியே இருக்குன்னு. நம்ம சேனலில் எடிட் பண்ணுறது நம்ம மட்டும்தான். அதை ஷூட் பண்ணி வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுல ரொம்ப டைம் ஆகுது. அது மாதிரி 7 வீடியோ தஞ்சாவூர் சீரீஸில் சோழ தேசத்தை நோக்கி பயணிக்கிறோமோ அது ஒரு சீரீஸு. அதில் பார்த்தீங்கன்னா 7 எபிசோடு. அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. இங்கே எல்லாம் பேப்பர்ஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க, வெடிலாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த அம்மனுக்கு நம்ம ஒரு டாட்டா சொல்லிடலாமா? ஓகே, அவ்வளோதான். நல்லபடியாக பார்த்தாச்சு. அப்படியே கீழே அப்படியே போகலாம். ஆனால் இங்கே எனக்கு அந்த விஷயம் தான் திருப்பி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது.